Hello friends, welcome back to Play Tamil. So upcoming நம்ம என்னென்ன சீரீஸ்லாம் நம்ம February monthல ரிலீஸ் ஆக போகுது அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம இன்வின்சிபிளோட சீசன் 3 February 6th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது என்கிட்ட நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான். அண்ட் இனிஷியலி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் லைக் ஒரே இல்லை முச்சு நாள் பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம மார்ச் மந்த் வரைக்கும் அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். பட் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் சீசன் 1 and 2 பார்க்கலன்னா நல்ல டைம் அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம சீசன் 3 என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரியெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம ஹீரோக்கு லைக் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ ஓகேங்களா. பட் இனிஷியலி அவர் எப்படி அவர் பவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு அண்ட் அவரோட டேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்னி மேனோட கேரக்டரை காமிப்பாங்க. அது கொஞ்சம் வெறித்தனமாக இருக்கும். பட் சீசன் 2 அதெல்லாம் ஒரு ரிடெம்ஷனாக போயிடும். அண்ட் இப்போது சீசன் 3 ஃபாதர் அண்ட் சன் 2 பேர் ஒன்றா சேர்ந்து வர்சஸ் வில்ட்ரோமைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸை காமிச்சிருக்காங்க. அவங்களும் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக சீசன் 3 எல்லாம் இன்னும் பயங்கர ஃபயராக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெலோ மூவின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு கொரியன் ட்ராமா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம்னா தமிழ் டப்டோட வருதான் வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட February 14th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ February 14 கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் இந்த சீரிஸ் அகெயின் ஒரு ரொமான்டிக்காகவும் உள்ள சில கான்செப்டும் உள்ளே இருக்கும். பட் ட்ராமா வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மூவி கிரிட்டிக்ஸ் லெவல்ஸில் இருக்காங்களா லைக் மூவியோட இதுவாக. அண்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா பிளான்லாம் இருக்குது. பட் அது எப்படி ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையா அதை தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு வேறு ஏதோ கான்செப்ட் எனக்கு லைக் ரெஃபரன்ஸாக செக் பண்ணி பார்க்கும்போது அவள் தான் தெரிஞ்சிருக்கு. பட் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லையோ கொஞ்சம் லவ் கான்செப்டையும் உள்ளே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ராமானாலே லவ் இல்லாமலாம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ஒயிட் லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. ரொம்ப பாப்புலர் அண்ட் ஃபேமஸான நம்ம HBO சைடோட சீரீஸு. இப்போதைக்கு அதோட சீசன் 3 ரிலீஸ் ஆகுது. அண்டு இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா HBOட எல்லா கான்டென்ட்டுமே நம்ம ஜியோ சினிமாஸ்க்கு தான் போயிருக்குன்னு நினச்சா பார்த்தா இப்போது புதுசாக டிஸ்னி ப்ளஸ் சைடுக்கும் வந்துட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு சீசன் 3 வித் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆக போதான். இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 சீசன் இன்னும் நம்ம தமிழ் டப்லாம் பண்ணலை. அண்ட் அதெல்லாம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கன்ஃபார்ம்டாக ஏதோ சொன்னால் தான் நானும் அது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஹோப் அதெல்லாம் சீசன் 1 and 2 வந்தால் நல்லபடியாக இருக்கும். எப்படியோ இது ஃபுல்லாகவே நம்ம February 17th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் என்ன ப்ரோ கான்செப்ட்னா நம்ம வெக்கேஷன்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே போவோம். பட் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன்லேயும் நீங்கள் அங்கே போய் ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரியாகவே இந்த உள்ளே போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த ஒயிட் லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லரான கான்செப்ட் தான் நீங்கள் இந்த சீரீஸில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரீச்சரோட சீசன் 3 நம்ம February 20 ரிலீஸ் ஆகுது ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான். அண்ட் எப்போ போல் ப்ரைம் வீடியோ அப்படி தான் லைக் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகும். இனிஷியலி அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு வீக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் என்ன இருந்தாலும் ரீச்சர் சீரீஸை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ரீச்சர் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான சக்ஸஸ் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பாட்டுன்னு இதை முடிக்க வேணாம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு எடுத்த சீரீஸு. மெயினாக நம்ம ஆலன் ரிச்சனுக்காகவே நீங்கள் இந்த சீரீஸாக பார்க்கலாம். அவர் ஒரு தரமான ஹீரோ. ஏன்னா அவர் பயங்கர ஜெஜாண்டிக்காகவும் இருப்பார். ஆக்டிங் வைஸ்லாம் உள்ளே இருக்குது தான். பட் இருந்தாலும் அந்த மஸ்குலரை தான் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக இருப்பார் அவர் அந்த ஆக்ஷன் செக்மெண்ட்ஸ்க்கெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 0 டேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பொலிட்டிக்கல் ட்ராமா கேட்டகிரியான ஒரு சீரீஸு நம்ம February 20 நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டி நைரோ தான் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி வயசாயிருச்சு கேரக்டர் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியும் கொஞ்சம் அப்படியே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் அவர் வந்து ஒரு ஃபார்மரான நம்ம பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காராம். அண்ட் இப்போது அவரை திருப்பியும் வந்து லைக் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கே போயிட்டார். ஆனால் திருப்பியும் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு செம்ம பெரிய ஒரு சைபர் அட்டாக் ஆட்டம் நடந்திருக்கு. அண்ட் இதால் அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய லெவலான சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிடுச்சு. ஒரு செம்ம பெரிய உள்ள ஏதோ விஷயம் நடந்திருக்கு பொலிட்டிக்கல் ட்ராமாவில். ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இவரா இல்லை வேறு யாருன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அப்படியே இந்த ட்ராமா வைஸில் காமிக்க போகிறாங்களா. பட் என்ன இருந்தாலும் ஆஸ் ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இது கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்கும். அதை நீங்கள் 100% நம்பலாம். இன்கேஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ராமா பிடிக்காதுன்னா அது கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேட்டகிரியான ஒரு சீரீஸும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம February 27 தான். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மெயினான ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு வந்து ஒர்க்கெலாம் சுத்தமாக பண்ண பிடிக்காது. ஆக்சுவலி இவங்க ஃபுல்லாகவே கொஞ்சம் வேறு என்ஜாய்மெண்ட்லேயே இருப்பாங்களாம். பட் இப்போதைக்கு சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷரான ஒரு விஷயம் தராங்க. ஒரு அவங்க ஃபேமிலி சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பேஸ்பாலுக்கு ஒரு தனி
ஒரு டீம் இருக்குது, அதை அவங்க மெயின்டைன் பண்ணோம். ஸோ அதை ஃபுல்லாக இப்போ இவங்களுக்கு தராங்க. இவங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து இந்த ட்ராமாவோட ஒரு சின்ன கான்செப்ட். பட் அது எப்படி கொண்டு போயிருக்காங்க அண்டு ஃபைனல் அதெல்லாம் நம்ம அப்படியே இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் காமெடி ஹியூமரில் கொஞ்சம் நல்லபடியாகவே தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் அப்கமிங்கான நம்ம எல்லாம் சீரீஸ், அதுவும் மெயினாக நம்ம தமிழ் டப்பில் என்னென்னலாம் ரிலீஸ் ஆகுதோ அதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே எந்த சீரீஸ்க்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கீங்க அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ் டப். See you in next video. Bye guys.